ஒரு இன்வெஸ்டர் கேட்ட கேள்வி, தங்கம், வெள்ளியில முதலீடு செய்யலாமா? இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்ல என்கிட்ட இருக்கிற பணத்த ரியல் எஸ்டேட்ல லேண்ட் இல்ல ஏதாவது வீடு வாங்கி வைக்கலாமா? எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இது அவருக்கு மட்டும் இல்ல. இந்த வீடியோ நான் கிரியேட் பண்றது இந்த மாரி கன்ஃப்யூஷன்ஸ் எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்ற எனக்கு கன்ஃப்யூஷன் இருக்குன்றவங்களுக்கான ஒரு வீடியோவா பார்க்கலாம். இதில ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும், இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும், இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. அம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்டின்னா, எந்த ஒரு முதலீடும் பாஸ்ட் ரெக்கார்ட பேஸ் பண்ணி தான் அதோட அட்ராக்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து 2000க்கு அப்புறம் தான் ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப ஒரு பூம் ஆனது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரியல் எஸ்டேட் செக்டார் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்டின்றது நெறைய பேருக்கே தெரியாது. அ அதேபோல தங்கம். தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 1990, 95க்கு அப்புறம் தான் தங்கம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதே தெரிய ஆரம்பிச்சது. சென்ட்ரல் பேங்க்ஸ், பப்ளிக் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அத நகையா அணியிறத விட, அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா இன்னைக்கு டர்ன் ஆயிருக்கு. ஸோ அந்த மாரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நம்ம போகும்போதும், பாஸ்ட் ரெக்கார்டு தான் நமக்கு அதுக்கு மேல இருக்கிற ஒரு அட்ராக்ஷன உருவாக்கும். இப்போ தங்கம் தொடர்ந்து ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்ணும்போது நெறைய பேர் வேகமா ஓடி போய் தங்கத்தில இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ வெள்ளி ரெக்கார்ட் ஹைய உடைச்சிருக்கு. உடனே வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஒரு லாஸ்ட் இயர் அ ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்ணும்போது நெறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்ப இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அம் ஏற்கனவே ஒரு பவுன்ஸ் பேக் இல்ல ஒரு ரெக்கார்ட் ஹை இல்ல ஒரு ஹை தொடர்ந்து ஷார்ட் பீரியட்ல தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுல நம்ம லாக் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம ரீட்டெயின் பண்ணா கூட, மேபி நம்ம வாங்குன பிரைஸ்ல இருந்து அது டவுன்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா, எந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட்ட சூஸ் பண்ணலாம்? ஸோ இந்த பாஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னு வரும்போது, நான் கொஞ்சம் லாங் டெர்முக்கே நான் எடுக்கிறேன். அதாவது 1981ல இருந்து வரலாம். தங்கம், வெள்ளி, ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்ன்னு வரும்போது சென்செக்ஸோட கம்பேர் பண்ணலாம். ஸோ அப்ப இந்த 1981ல 10 கிராம் தங்கத்தோட விலை ரூ. 1800. இன்னைக்கு 10 கிராம் 1,00,000 தொட்டுட்டு வந்திருக்கு மறுபடியும் கீழ. அதே மாதிரி 1 கிலோ சில்வர் ரூ. 2,700. அப்போ அந்த பீரியட்ல சென்செக்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூ 170 பாயிண்ட். ஓவரால் இந்த இண்டெக்ஸே வந்து 170ல இருக்கு. அ தங்கம் ரூ. 1,800 10 கிராம். வெள்ளி 1 கிலோ 2,700. சென்செக்ஸ் 170. இப்ப இந்த 2025க்கு வருவோம். இந்த 3த்தோட கம்பேரிசன் எப்படி இருக்கு அப்படின்னா, தங்கம் 10 கிராம் ரூ. 99,000. இப்போ ரீசென்ட்டா போன ஹைய வச்சு பார்க்கும்போது. இது அந்த 1981லேருந்து இப்போ வரைக்கும் இந்த 44 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, 55 மடங்கு ரிட்டர்ன் குடுத்திருக்கு தங்கம். சில்வர் 37 மடங்கு ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ரூ. 81,000 கிட்ட இருந்தது. இப்போ ரீசென்ட்டா 1,00,000 கிராஸ் ஆயிருக்கு. மேபி இந்த ரிட்டர்ன் வந்து இன்னும் இன்கிரீஸ் ஆகலாம். அதே மாரி தங்கத்துல வந்து நான் ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். சென்செக்ஸ விட்டுட்டோம். ஸோ சென்செக்ஸ் வந்து என்னன்னா, 170 பாயிண்ட்ல இருந்த சென்செக்ஸ் 1981ல 476 மடங்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. தங்கம் 55 மடங்கு, வெள்ளி 37 மடங்கு, சென்செக்ஸ் 476 மடங்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு இந்த 44 வருஷத்துல. சப்போஸ் அந்த டைம்ல வந்து நான் 1981ல ரூ. 1,00,000 நான் இன்வெஸ்ட் பண்றேன். அன்னைக்கு ரூ. 1,00,000ன்றது இன்னைக்கு பல கோடிக்கு சமம். பட் அந்த டைம்ல நான் ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்றேன்னு ஒரு எக்ஸாம்பிள்க்காக வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, தங்கம் இன்னைக்கு ரூ. 55,00,000, சில்வர் ரூ. 37,00,000, சென்செக்ஸ் 4,45 கோடி ரூவா. ஸோ இதுதான் வந்து பிரைஸ் அப்ரிசியேஷன். காம்பவுண்டிங் பங்குச்சந்தை அப்படின்னு வரும்போது, காம்பவுண்டிங் குரோத் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இங்க ப்ளே ஆகும். 2வது அதுக்காக தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா? வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா? அப்ப அதிகமா ரிட்டர்ன் வர இடத்துல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னா, இது ஒரு சைக்கிள். டைம் டூ டைம் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். தங்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ட மோஸ்ட் ஆஃப் த டைம் பீட் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. ஆனா, இதில கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அ எப்பல்லாம் மார்க்கெட் கிராஷ், மார்க்கெட் ஃபால் வருதோ, அப்போ வந்து தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கை குடுத்திருக்கு. நல்லா ரிட்டர்னும் குடுத்திருக்கு. ஸோ, அப்போ உங்களோட அசெட் அலோகேஷன் வந்து தங்கம், வெள்ளி, ஸ்டாக் மார்க்கெட் இத தாண்டி அ பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் இந்த மாரி நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட டைவர்சிஃபை பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ, லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது வந்து ஷார்ட் டெர்ம் கரெக்ஷனும், மார்க்கெட் ஃபால பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. இதுக்கு முன்னாடி வந்த கரெக்ஷன் அத தான் நமக்கு கற்பிச்சு குடுத்திருக்கு. ஸோ, நீங்க என்ன வயசு இருந்தாலும், 20 வயசுலருந்து நீங்க 80 வயசு வரைக்கும் இருந்தாலும்,
இன்வெஸ்ட்மென்ட் வந்து என்னைக்குமே உங்களுக்கு கை குடுக்கும். அத மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.